ராதே கிருஷ்ணா. இமயம் இன்னும் அழகா இருக்கு பாருங்க. கங்கையினுடைய மணல் இது, சரியா? கங்கையினுடைய மிருத்திகா அப்படின்னு சொல்லணும். புராணங்களில் இந்த கங்கையினுடைய மணல் இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஸ்நானம் பண்ணாலே அவ்வளோ விதமான பாபங்கள் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நிறைய ரிஷிகள், ஞானிகள், மகாத்மாக்களுடைய பாததூளி இந்த கங்கை, தேவர்களுடைய பாததூளி. ரிஷிகேஷ் பக்கத்தில் முனிகா ரேத்தி அப்படின்னு ஒரு இடம் உண்டு. ரேத்தினா மணல், ரமன் ரேத்தின்னு கிருஷ்ண விளையாடணும். அந்த மாதிரி இது வந்து கங்கா ரேத்தி. எத்தனை சாஃப்ட் தெரியுமா அது பாருங்க. இதோ கங்கை. நாங்கள் வந்து போயின்ட்டுருக்கோம். இது வந்து தாரி தேவி அப்படின்னு ஒரு தேவியினுடைய கோவில் உண்டு. அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் அப்படி ஒரு சின்ன பீச் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது பீச்னா இந்த கடற்புற மண் மாதிரி அப்படியே அழகாக அந்த கங்கை ஓடுறா. எல்லோரும் இறங்கி உக்காந்துருக்கோம். நிறைய பேர் வண்டியை பார்த்தோன்னே அப்படி காமா கூலா. இந்த கங்கை அவ்வளோ பெரிய ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, சமாதானத்தை கொடுக்குறா. இந்த கங்கை எவ்வளோ பேரை பார்த்துருக்கா. எத்தனையோ கோடி ஜனங்கள், எத்தனையோ யுகங்களாக இந்த கங்கை ஓடின்னு இருக்கா. பகவான் வாமனமூர்த்தியினுடைய திருவடிப்பட்ட கங்கை, சிவபெருமானுடைய ஜடையிலிருந்து இறங்கின கங்கை, பகீரதனுடைய பிரயத்தனத்தினாலே பூமிக்கு வந்த கங்கை, மூதாதையர்களுக்கு சத்கதி தரக்கூடிய கங்கை, பாபங்களை நாசம் பண்ணக்கூடிய கங்கை, உங்களுக்கு சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம், பக்தி, ஞான, வைராக்கியம் எல்லாம் தரக்கூடிய கங்கை. தேவி பாகவதப்படி ராதையும் கிருஷ்ணனும் சிவபெருமானுடைய அழகான சங்கீதத்தை கேட்டு அப்படியே உருகி ஜலமா மாறினார்கள். ஸோ அந்த ராதா கிருஷ்ண ஸ்வரூபம்தான் இந்த கங்கை. அதனால் இந்த கங்கை நிச்சயமாக நன்மையே செய்வாள். நீங்களும் இந்த இடத்துக்கெல்லாம் வரணும், ஆனந்தமாக அனுபவிக்கணும், சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय. எல்லாரும் நன்னா இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ. உங்கள் இந்த கங்கையை காற்றேன், நீங்கள் அழகாக அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹர் ஹர் கங்கே ஜெயமா கங்கே, ஹர் ஹர் கங்கே ஜெயமா கங்கே, ஹர் ஹர் கங்கே ஜெயமா கங்கே. ராதே கிருஷ்ணா.